வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிகாரிகளிடம் கைமாறிய ஆதாரம், செந்தில் பாலாஜிக்கு செம ஆப்பு. காலையிலேயே வெளியான அதிர்ச்சி தகவல். செந்தில் பாலாஜிக்கு எதிராக யாருப்பா ஆதாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அதை பற்றி தான் விரிவாக பேச போறேங்க. அதற்கு முன்பாக அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதோட மறக்காம நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு வீடியோவை பாருங்க. என்னுடைய புடவை கடவை எல்லாத்தையும் எல்லாம் அவுத்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யார் ரூமில் வந்து புடவையெல்லாம் அவுத்து எல்லாம் இது பண்ணாங்க. நானும் அவுத்து எல்லாம் யார் ரூமு கட்டில் காட்டியில் எல்லாம் கிச்சன் எல்லாம் இது பண்ணாங்க. பண்ணிட்டு சரி போங்கம்மா நீங்கள் எப்படி போய் உட்காருங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு வருத்தம் வந்து விட்டு இருக்கும். ஏன்னா சவுக்கு சங்கருடைய தாயார் மரணம் அடைந்து விட்டார்கள், கமலாம்மாள். சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கு எதிராக பேசணும் அவங்கள ஆதரிக்கிறேன், யாரை ஆதரிச்சனும் அவங்கள எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாரு. அரசியல் தலைவர்களை எதிர்ப்பது நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் சவுக்கு சங்கர் அளவு கடந்து விட்டார். நீதிமன்றத்தை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார், நீதிபதிகளை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார், அரசு அதிகாரிகளை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார், கடைசியில் காவல்துறையினரையும் எதிர்க்க ஆரம்பித்து விட்டார். ஸோ அரசாங்கம் இயங்குதுன்னா அரசு அதிகாரிகள் மூலமாகத்தான் அரசாங்கம் இயங்குகிறது. ஆட்சியாளர்கள் சரியில்லை என்று சொல்லுகின்ற போது ஆட்சியாளர்களை விமர்சனம் பண்ணலாம், அதிகாரிகள் காப்பாற்றுவார்கள். ஆனால் அனைத்து தரப்பையும் நம்ம பகைச்சிக்கிட்டோம்னா யார் காப்பாற்றுவாங்க? எதிர்கட்சிக்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குது? என்ன அதிகாரம் இல்லாத பொழுது எதிர்கட்சிகள் எப்படி காப்பாற்றுவாங்க? ஒரு மனிதனுக்காக களத்தில் இறங்கி எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க போராடுவாங்களா? மக்களுக்காக போராட வேண்டிய எதிர்கட்சி இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்களுக்காக போராடவே இல்லை. அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கருக்கு மட்டும் ஆதரவாக போராடுவாங்களா? ஒரு கண்டனத்தை தெரிவிப்பார்கள். இவங்கெல்லாம் கண்டனத்துக்கு பயப்படுற ஆளா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதனால சவுக்கு சங்கருக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அவர் தான் காரணம் என்று மற்ற யாருமே காரணம் அல்ல. ஆளும் அரசாங்கத்தில் இருக்கின்ற குறைகளை சுட்டி காட்டலாம், ஆனால் ஒட்டுமொத்த பேரையும் பகைப்பது என்பது அது ஆபத்தில் முடியும். அதனால தான் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் திருடலை, பொய் சொல்லலை, கொலை பண்ணலை, கொள்ளை அடிக்கலை, ஊழல் பண்ணலை, யார்த்தாலையும் அறுக்கலை, பாலியல் வன்புணர்வு பண்ணலை. ஆனாலும் இப்போ சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் இருக்கின்றார். அந்த தாய்க்கு இருந்த ஒரே ஆதரவு சவுக்கு சங்கர் தான். இப்போ அவரும் இல்லை. அந்த அம்மாவை எங்கே அடக்கம் பண்ண போகிறாங்க தெரியுமா? பெங்களூரில். அந்த அம்மா தமிழ்நாடா இல்லை ஆந்திராவா கேரளாவா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு தமிழனுடைய மனைவியாக அவங்க வாழ்ந்தாங்க. அவங்களை எங்கே தானே அடக்கம் பண்ணணும்? மகன் சரியான இடத்துல இப்போ இல்லை, மகனும் கூட இல்லை. அதனால் பெங்களூரில் கொண்டு போய் அடக்கம் பண்ண போகிறாங்களாம். வாழ்கின்ற பொழுது அவங்க பட்ட துன்பத்தை நம்ம வீடியோவாக தந்தோம். ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மனசாட்சியே கிடையாது. கிட்னி திருடினவனையெல்லாம் வெளியே விட்டுருது. வெளியே விட்ட விட பரவாயில்ல, அவனுக்கு வேட்பாளராக வாய்ப்பு தந்து மீண்டும் வெற்றி பெற்று நீங்கள் எவ்வளோ கிட்னி தேட முடியுமோ அவ்வளோ கிட்னியை தேடுங்க அப்படின்னு அனுமதி அளிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசுகின்ற பொழுது நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 250 கிட்னியை திருடியிருக்கான் பாவி, அவனுக்கு ஓட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி இந்த திருச்சியில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் சுற்றி சுற்றி கிட்னியை திருடி இருக்கிறான். அவன் 12 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கானா. ஆனால் அடுத்ததும் ஜெயிச்சானா அடுத்த 12 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குவான். 12 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கினோம்னா எத்தனை பேருடைய கிட்னியை திருடணும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எச்சரிக்கின்றார். ஸோ திமுக அரசாங்கம் யாரை ஊக்குவிக்குது அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அதனால் இந்த அரசாங்கத்துக்கிட்ட கருத்துரிமையை எதிர்பார்க்க முடியாது, பேச்சுரிமையை எதிர்பார்க்க முடியாது, நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது, மக்களுக்கு நன்மை செய்யலையே என்று கேள்வி கேட்க முடியாது, போராட்டங்கள் நடத்த முடியாது, உண்மைக்கு நெருக்கமாக நம்மளால் இருக்க முடியாது. போலியாக புகழ வேண்டும், போலியாக துதிப்பாட வேண்டும், ஆஹா ஓஹோ என்று ஆளுமை இல்லாதவர்களையும் புகழ்ந்து தள்ள வேண்டும். அதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய அடையாளம். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், சவுக்கு சங்கருக்கு நேர்ந்த கொடுமை தான் நடக்கும். ஆனால் அடுத்து வருகின்ற ஆட்சியாளராவது வந்து பார்த்தீங்கன்னா கருத்துரிமைக்கு மதிப்பு கொடுப்பாரா? ஏன்னா சர்வாதிகாரி என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஸ்டாலின் மாதிரியான சர்வாதிகாரி எங்குமே பார்க்கவே முடியாது. அவர் வாயிலிருந்து வருகின்ற அத்தனை வார்த்தைகளும் பொய் தான். எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும், அதை பேசக்கூடிய ஸ்டாலினுக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கு எழுதி கொடுக்கின்றவர்களுக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் மீடியா நம் பக்கம் இருக்கிறது, மீடியா எப்படி வேண்டுமானாலும் கொண்டு போய் சேர்த்துடும், பொய்யை உண்மையாக மாற்றிவிடலாம் என்ற ஒரே காரணத்தினால தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் வேண்டாம் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய முடிவு. ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது. அந்த ஆட்சி மாற்றத்தை
அரசு அதிகாரிகள் உணர்ந்திருக்கின்றார்கள். எப்படி மழை வருவதை புற்றில் இருக்கக்கூடிய எறும்புகளும் ஈசல்களும் உணர்ந்து கொள்கின்றதோ, தன்னை தற்காத்துக் கொள்கிறதோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் வருவதை உணர்ந்து கொண்டார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு போன் பண்ணி பேசியிருக்கின்றார்கள். ஏன்னா திமுகவுக்கு முட்டு கொடுத்துருக்காங்க, திமுகவுடைய திருட்டுத்தனத்தை மறைச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆதரவா வேலை பார்த்திருக்காங்க. ஸோ எடப்பாடி வந்தவுடனே நம்ம பதவியில் கை வைத்து விட்டால் என்ன செய்வது என்பதனால அரசு அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போன் பண்ணி பேசியிருப்பதாக இணையதளத்தில் செய்திகள் உலாவுகிறது. எறும்பே மழையில நனையக்கூடாது, மழையில அடிச்சுட்டு போகக்கூடாது என்று தன்னைத்தானே தற்காத்துக் கொள்கின்ற போது அரசு அதிகாரிகள் மற்ற முதுகுல ஏறியே பயணப்பட்டவர்களாச்சு, அடுத்தவனை அண்டியே வாழ்ந்தவர்களாச்சு. அதனால அடுத்து வருகின்ற ஆட்சியை எப்படியாவது தன் கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமி கிட்ட போன் பண்ணி பேச ஆரம்பித்து விட்டார்களாம். சில அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டார்கள். மருத்துவ விடுப்பு என்று சொல்லிட்டு முக்கியமான அதிகாரிகளும் கிளம்பி விட்டார்கள். குறிப்பாக லஞ்ச ஒழிப்பு துறையில் இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசீர்வாதம் யார் ஆட்சி வரும் என்றே தெரியாது. தேர்தல் ஆணையமானது நம்மளை பதவியிலிருந்து தூக்கி அடிச்சது, அப்படியே விட்டுருக்கலாம். ஆனால் மீண்டும் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு நம்மளையே போட்டாங்க. ஐயா, திமுக ஆட்சி காலத்துல நேரு மீது நீ வழக்கு தொடுத்தியா, நீதிமன்றம் சுட்டி காட்டிய பிறகு நீ அமைதியா இருந்தில்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டு நமக்கு பதவி ஓய்வு பெறுகின்ற தருணத்துல ஏதாவது வேட்டு வச்சிட்டாருன்னா ஓய்வூதிய பலன்கள் எதுவும் கிடைக்காது, கெட்ட பேருடன் நாமையா வெளியே போகணும். அதனால டேவிட்சன் தேவாசீர்வாதம் இன்னும் சில உச்சபட்ச அதிகாரிகளும் எப்பா சாமி எங்களுக்கு மெடிக்கல் லீவ் வேண்டாப்பா, எங்களுக்கு இதயத்துல கோளாறு இருக்குன்னு சொல்லிவிட்டு ஓடியே போயிட்டாங்களாம். அதனால ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம். அதனால அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து ஓட்டம் பிடித்திருக்கின்றார்கள். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கருத்துரிமை இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது அதற்கான ஆதாரமாக இந்த வீடியோ தர நீங்க பாருங்களேன். சவுக்கு சங்கர் அவருடைய தாயார் இன்னைக்கு இறந்துட்டாங்க. பாவம், தாயார் மன வேதையில மன உளைச்சல்ல இறந்துட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, ஒரு அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இருக்கும்போது கூட விமர்சனம் பண்ணாங்க என்னை பத்தி. அதை ஏத்துக்க வேணும். ஒரு பொறுப்புல வருகின்ற பொழுது விமர்சனம் வந்து அதை ஏத்துக்க வேணும். வேணுமென்றே திட்டமிட்டு சர்வாதிகார போக்கில் இந்த அரசாங்கம் நடந்த காலத்தால அவர் வீட்டில் கொண்டு போய் மலத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க. அவர் வீட்டில் சாக்கடையும் மலத்தையும் கொண்டு போய் கொட்டுகின்ற பொழுது அந்த தாயினுடைய மனம் எப்படி நொந்து போகும் என்று நினைச்சு பாருங்க. நம்மளாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற கொடுமைகள் சிந்திங்க. அந்த கொடுமைக்கு சரியான பாடம் கொடுப்பீங்களா? இன்றைக்கு அந்த தாய் மன வேதனை பட்டு இன்றைக்கு இந்த மண்ணில இருந்து மறைந்து விட்டார்கள். இதற்கு காரணமானவர்கள் எதிர்காலத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். எடப்பாடி பழனிசாமி புரிந்தே வைத்திருக்கின்றார். ஒரு ஆட்சியாளர் என்று இருக்கின்ற பொழுது எல்லோரும் அவரை ஆதரிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா பெரும்பான்மை பெறுகின்றவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். ஆனால் எல்லாரும் ஆதரித்து ஆட்சிக்கு வர்றது கிடையாது. அதனால எதிர்ப்பாளர்களும் இருக்கின்றார்கள், ஆதரவாளர்களும் இருக்கின்றார்கள். எதிர்ப்பாளர்கள் நம்மளை வாழ்த்துவார்கள் என்று சொல்ல முடியாது. அதனால சகிப்புத்தன்மை வேண்டும். அந்த சகிப்புத்தன்மை திமுக கிட்ட இல்லை என்பது நம்ம எடப்பாடி பழனிசாமி உணர்ந்தே வைத்திருக்கின்றார். இப்பேற்பட்டவர் மட்டும்தான் ஆட்சிக்கு வரணும். ஆட்சி மாற்றம் நிகழுமா என்று கேட்டீங்கன்னா ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது. எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்துக்கள் வாக்கு வங்கி உயர்கிறது இல்ல உருவாகிறது அப்படின்னு நாம அடித்து சொல்லலாம். எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது, மணப்பாறை புத்தநத்தம் கிராமத்துல அப்துல் சமத் என்கின்றவர் போய் வாக்கு கேட்கிறார். நேற்று வேறொரு இடத்துல இதே அப்துல் சமத் அவர்களை ஓட விட்டாங்க. திருப்பரங்குன்றம் மலையின் மீது நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் தடுத்தது. ஆனால் எல்லோருக்குமான வேட்பாளராக இருந்தா நீ ஆண்டாண்டு காலமாக தீபம் ஏற்றுவது இந்துக்களுடைய வாடிக்கை. ஏயா, நீதிமன்றம் உத்தரவிட்டது இல்ல, நீ தீபம் ஏற்ற விட்டுருக்கலாம் இல்ல, ஆனா நீ அமைதியா இருந்த இல்ல, அப்புறம் எதுக்காக ஓட்டு கேட்க வர அப்படின்னு சொல்லிட்டு புத்தநத்தம் கிராமத்துல வேட்பாளரை ஓட விட்டு அடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ தமிழகம் முழுவதுமே பரவுகிறது. அதனால நிச்சயமாக திமுக ஆட்சி போய்விடும். சிறுபான்மையர் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த முறை திமுகவுக்கு முழுமையாக வருவதற்கான வாய்ப்பில்லை. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே நாம நேத்தே பேசியிருந்தோம். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில் ஆலோசனை கூட்டம் போட்டு திமுக ஆட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது, திமுக கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவில்லை. அதெல்லாம் தாண்டி விவசாயிகளை குண்ட சட்டில் அடைத்தது. ஸோ ஒடுக்குமுறையை ஏவக்கூடிய முப்போகம் விளையக்கூடிய நிலங்களை எடுத்து தொழிற்பேட்டை என்றும் விமான நிலையம் என்றும் அவங்களுடைய வசதிக்காக நாசம் செய்கின்றார்கள். அதனால இவங்களை ஆதரிக்க கூடாது என்று சொல்லிட்டு இன்னைக்கும் ஊர் ஊரா போய் விவசாயிகள் பிரச்சாரம் பண்ணியிருக்கின்றார்கள்.
அந்த வீடியோவும் இணையதளத்தில் வைரலாகிறது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 2 தொழிலாளர்கள் தான் அதிகம். ஒன்று விவசாய தொழிலாளர்கள், 2வது விவசாயத்துக்காக வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளர்கள். ஸோ விவசாய தொழிலாளர்களும் விவசாய கூலி தொழிலாளர்களும் அதிகமாக இருப்பதனால விவசாயிகள் அந்தந்த பகுதியில் இறங்கி திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது என்று பிரச்சாரம் பண்ணுகின்ற பொழுது திமுக எப்படி வெற்றி பெறும் அப்படின்றது நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆம்ஸ்டாங்குடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுகின்றார்கள். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாப அலை உருவாகி இருக்கிறது. ஸோ ஆர்கே நகரில் அவங்களை தாண்டி யாரும் வெற்றி பெற போறதில்லை. ஆனால் இணையதளத்தில் பரவுகின்ற செய்தி உண்மையா பொய்யா என்ற விஷயம் நமக்கு தெரியல. ஆனால் ஆம்ஸ்டாங் இல்லை, ஆம்ஸ்டாங்கை கொண்டுட்டாங்க. அவங்க மனைவி நீதி கேட்குறாங்க, அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம், சட்டப்பேரவையில் போயிட்டு நீதி கேட்கட்டும் அப்படின்னு ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்களுக்கு மட்டும் வேண்டுகோள் வைக்காம துறைமுகம் தொகுதியிலும் சரி, அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியிலும் சரி, அங்க நிற்கின்ற வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்க. இவங்க 2 பேரையும் தோற்கடிப்பதன் மூலமாகத்தான் ஆம்ஸ்டாங் பொற்கொடி அவர்களுக்கு நீதி கிடைக்கும். அதனால துறைமுகம் தொகுதியில் நிற்கக்கூடிய சேகர் பாபு அவர்களையும் தோற்கடிக்கணும். அதே மாதிரி செல்வப்பிரந்தை அவர்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் நிற்கிறார், அவரையும் தோற்கடிக்கணும். அப்பதான் அந்த அம்மாவுக்கு முழுமையான நீதி கிடைக்கும் அப்படின்னு சமூக வலைதளத்தில் வீடியோ வைரல் ஆகி கொண்டு இருக்கிறது. மற்ற வீடியோ விட இந்த வீடியோ தான் ரொம்ப வைரல் ஆகி கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, தேர்தல் நேரத்தில் வருமான வரித்துறையானது களத்தில் இறங்கி நம்முடைய சேகர்பாபுவுக்கு சொந்தமான இடங்கள், அவங்களுடைய மகனுக்கு சொந்தமான இடங்கள்லாம் ரைடு நடத்தினாங்க. தேர்தல் நடத்தும் அதிகாரிகளும் போய் ரைடு நடத்திருக்காங்க. எவ்வளோ பணத்தை பிடிச்சாங்க, எவ்வளோ கணக்குக்கு வராத பணம் இருந்தது, தங்கம் இருந்தது, வெள்ளி இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஊடகமானது ரைடு மட்டும் பேசினாங்களே கண்டி அதை பற்றி விவாதம் நடத்தவே இல்லை. ஏன்னா சேகர்பாபு ஆன்மீக அன்பரம், அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருந்தாராம். ஆனால் அவர் வீட்டில் எப்படா இவ்வளோ வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வந்துச்சு அப்படின்னு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போறதில்லை. கடவுளுக்கு போடுகின்ற உண்டியல் காசை கூட இந்த ஆள் கொள்ளடிச்சிட்டானா எதற்காக வருமான வரித்துறையானது அவங்க மகன்களை போய் கழுத்தை நெரிக்கிறது, தேர்தல் நேரத்தில் பறக்கும்படியானது எதுக்கு சேகர்பாபு வீட்டில் போய் ரைடு நடத்துது? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தான் தோத்து விடுவோம் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வந்தாச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் காசை இறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேகர்பாபு பதுக்கி வைத்திருந்த காசை கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் போயிருக்காங்க. ஆனால் கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. தோல்வி உறுதி என்பதை எதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மக்களை வாட்டி வதைப்பாங்க, இல்லைன்னா மிரட்டுவாங்க, இல்லைன்னா ஆசையை தூண்டுவாங்க. இந்த 3ஐயும் திமுக செய்யுது. ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த கட்சின்னு நமக்கு தெரியாது, அவங்க வீட்டில் வந்து திமுக ஸ்டிக்கரை ஒட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை ஏன் ஓட்டுறாங்க தெரியுமா? திமுகவுக்கு இவங்கெல்லாம் ஓட்டு போட போகிறாங்க, அதனால தேர்தல் முடிஞ்சதும் இவங்களுக்கு கூப்பன் கொடுக்கணும். அதை தாண்டி செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரை ஒட்டுகின்ற போது அந்த அம்மா சொல்லுது, என் வீட்டில் ஒட்டாதீங்க அப்படின்னு. திமுகவினர் சொன்னால் கேட்டுக்குவாங்களா? அந்த அம்மாவை போய் அடிக்கிறாங்க. ஸோ அந்த அம்மா அழுகின்ற காட்சிகளும், குழந்தைய கூட விட்டு வைக்காம அந்த அம்மாவை குழந்தையோடு சேர்த்து அடித்ததும் அந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகும். ஸோ இதெல்லாம் திமுகவுக்கு எதிர்மறையான சிந்தனையை மக்கள் மத்தியில் உருவாக்கும். அதனால் தோக்க போகிறது உறுதி. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய செந்தில்குமார், டாக்டர் செந்தில்குமார், போண்டா செந்தில்குமார் தருமபுரி எம்பியா இருந்தவர், அவரும் சரி, ரகுபதி அவர்களும் சரி, மக்களிடையே போயிட்டு இந்த 8000 ரூபாய் டோக்கனை கொடுத்து இதை வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தேர்தலுக்கு பிறகு உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் 8000 ரூபாய் கொடுப்போம், நீங்கள் இஷ்டப்படதை வாங்கிக்கலாம் அப்படின்னு பொய்யான வாக்குறுதியை அளித்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த டோக்கன் மூலமாக என்ன வாங்க முடியும்? அந்த டோக்கனு கையில் எடுத்த உடனே திமுக காரன் எவ்வளோ கமிஷன் கேட்பான், கடைக்கு போனால் என்ன பொருள் வாங்க முடியும் 8000 ரூபாய் இன்னைக்கு இருக்கின்ற விலைவாசியில்? ஸோ எல்லாமே பொய் தானே. அதனால மக்களுடைய ஆசையை தூண்ட வேண்டும் என்பதற்காக டோக்கனை கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்னு ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க. அந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகளை வந்து நாங்கள் பூர்த்தி பண்ணுறோம். சாலை சரியில்லையா, அப்புறம் தெருக்கள் சரியில்லையா, லைட் இல்லையா, குடிநீர் வசதி இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டும் ஃபோன் நம்பரும் வாங்கினாங்க. இன்னைக்கு அரசாங்க திட்டம் என்று சொல்லிட்டு ஃபோன் நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் வாங்கினவங்க இன்னைக்கு இந்த தேர்தலில் நேரடியாக கூகுள் பே மூலமாக பணத்தை அனுப்புகிறோம் அப்படின்ற வேலையில் இறங்கிட்டாங்க. ஸோ அதையும் அதிமுகவினர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் திமுகவினர் சுற்றி அதிமுக மற்றும் பாஜக அடி அடிச்சுட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் முடக்கிறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி மட்டும் முடக்கவே முடியல. ஏன்னா கோயம்புத்தூரில் போயும் 400 பட்டியை போட்டாராம் மனிதர்களை அடைக்கின்ற. ஸோ அதை
கோவை தெற்கு தொகுதியினுடைய அதிமுகவுடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய அம்மன் அர்ஜுன் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடித்தது மட்டும் இல்ல, நேரடியா எல்லா விதமான ஆதாரங்களையும் கொண்டு போய் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி அல்லவா அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. செந்தில் பாலாஜி அவர்களை தகுதி நீக்கம் பண்ணணும், இல்லைன்னா அந்த இடத்துல தேர்தலில் நிறுத்தணும் அப்படின்னு முறையிட்டு இருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக வலுவான ஆதாரம் ஏதோ சிக்கி இருக்குதுங்க. அவர் தேர்தலே இனிமே போட்டியிடாத அளவுக்கு சிறையில போய் சிறந்த தண்டனை பெற போறார் என்ற விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. முதல்ல கோவை தெற்கு தொகுதியில் தேர்தலை நிறுத்துவாங்க, செந்தில் பாலாஜி வழக்கை விரைவாக நடத்துவாங்க. அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் அரசியல் களத்தில் இல்லாத அளவுக்கு சிறையில் தூக்கி போடுவாங்க. குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றாவே போதும். அவர் 6 ஆண்டு காலம் தேர்தலில் நிற்க முடியாது. அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரம் தான் தேர்தல் நடத்தும் அதிகாரி இடத்துல போய் சேர்ந்திருக்குது. நீதிமன்றத்தின் வழக்கை பார்த்தீங்கன்னா விரைவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் அவங்க தம்பி வச்சு மனித பட்டியல பணத்தை விநியோகம் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு கோவை தெற்கு மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் 4000 பட்டிகளை போட்டு மனிதர்களை அழைச்சி ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாயாம். அதாவது மக்கள் எந்த அளவுக்கு மாற்றாங்க கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி போட்டு இருக்கின்ற பட்டிக்கு நம்ம போனோம்னா 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவங்க படையெடுக்கின்ற காட்சிகளை தான் நம்மளால பார்க்க முடியுதான். பிரச்சாரத்துக்கு யாரும் மற்ற கட்சிகளுக்கு வரவே மாட்டாங்களாம். ஸோ செந்தில் பாலாஜி அவர்களை அரசியல் களத்தில் விட்டு வச்சோம்னு வச்சுங்களேன், அவர் மட்டும் ஊழல்வாதியா இல்லாம மக்களையும் ஊழல்வாதியா மாற்றிடுவார். அதனுடைய வெளிப்பாடு தான் தானா மக்கள் காலையில எழுந்து செந்தில் பாலாஜியோட பட்டிக்கு போயிடுறாங்களாம். எல்லாமும் கிடைக்குது இல்ல, வரும்போது 1000 ரூபாயும் கிடைக்குது இல்ல, இன்னும் தேர்தல் 8 நாள் இருக்குது, 8000 ரூபாய் சம்பாதிச்சுவாங்கல்ல. அதனால யாரும் கூப்பிடாதவங்க பட்டிக்கே போயிடுறாங்களாம்பா. அதனால எல்லாவற்றுக்கான ஆதாரத்தையும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகிட்ட போயிருக்குது, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் போயிருக்கிறது, தமிழ்நாடு தேர்தல் தலைமை அதிகாரிகிட்டையும் போயிருக்குது. ஸோ அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படலாம், தேர்தலில் போட்டியிடாத அளவுக்கு, இல்லை என்றால் சிறந்த தண்டனை அனுபவிக்கலாம், இல்லை என்றால் அந்த தொகுதியை தேர்தல் நிறுத்தலாம். அதனால செந்தில் பாலாஜிக்கு எதிராக செம ஆப்பு அதிமுக பாஜக வச்சிருக்காங்க. என்ன நடக்குது? எல்லாமே வெறும் வாய் வார்த்தைகள் தானா, இல்லை நம்ம மனசு ஆறுதல் அடைவதற்காக தானா? பொறுத்து பார்ப்போம். நன்றி.